வணக்கம், இதுதான் உங்க மிக்சர் ஆஃபீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு திகிலான கொலை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நானே இந்த கதையை படிக்கும் போது என்னடா இது ராட்சசன் பட பாணியில இருக்குன்னு பார்த்தேன். பட் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, சிபிஐ ஆபீசரே மூளை பிச்சுக்கிறவளுக்கு பயங்கரமான கதையா இருக்குது. இது வந்து அமெரிக்கால டிசம்பர் 26, 1996 அப்போ நடந்திருக்கு இந்த கொலை சம்பவம். 1996 நடந்தது, இப்போ எதுடா தோண்டி எடுக்கிறீங்கன்னு நீங்க கேட்கலாம். பட் எங்களுக்கு வேற கண்டென்ட் கிடைக்கல, இதை தான் நாங்கள் தோண்டி எடுத்திருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது 1996. பாட்சிங்கிறவங்க காலையில தூங்கி எழுந்து அவங்க மேல் ரூம்ல இருந்து கீழே வரும்போது படிக்கட்டுல ஒரு 3 பேஜுக்கு யாரோ எழுதி வச்சுட்டு போன வருது. அதை எடுத்து பார்த்தா அவங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி என் பொண்ணை காணோம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. அது என்ன பேப்பர்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஜான் வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பொண்ணை யாரோ கடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த பேப்பர்ல என்ன எழுதிருந்ததுன்னா, மிஸ்டர் ராம்சி, உங்க பொண்ணை நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். உங்க பொண்ணு வந்து சேஃபா தான் இருக்கா, அவரை நாங்க யாரும் துன்புறுத்தல. அதே மாதிரி உங்களுக்கு உங்க பொண்ணு திரும்ப சேஃபா வேணும்னா $1,18,000 நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி எடுத்துட்டு வரணும். அத $1,00,000 $100 பில்லாவும் மீதி இருக்க $18,000 $20 பில்லாவும் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து நீங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க ஒரு ப்ரௌன் கலர் பேப்பர் பேக்ல கொடுங்க. $1,18,000 நம்ம ஊர் காசு $88,50,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுல எழுதுங்க. இது மட்டும் இல்லாம, ஜான், நாங்க தான் உங்க பொண்ணை வச்சிருக்கோம். நீங்க போலீஸ் கிட்ட கால் பண்ற மாதிரி இருந்தாலோ இல்ல FBI கிட்ட சொன்னாலோ உங்க பொண்ணு செத்துருவா. நீங்க பணத்தை கொடுக்கறதுனாலும் உங்க பொண்ணு செத்துருவா. அதே மாதிரி நீங்க இப்ப நிறைய இருக்கிற நிலைய பத்தி வேற யாருக்கிட்ட சொன்னாலும் உங்க பொண்ணு செத்துருவா. பேங்க் அத்தாரிட்டிஸ் அலாட் பண்ணி எப்படியாச்சும் உங்க பொண்ணை காப்பாத்தலாம்னு நினைச்சாலும் உங்க பொண்ணு செத்துருவா. நீங்க காசு கொடுக்க வரும்போது நாங்க உங்களை செக் பண்ணுவோம். அப்ப எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஏதாச்சும் உங்க உடம்புல பிக்ஸ் பண்ண மாதிரி நாங்க கண்டுபிடிச்சோம்னா அப்போ உங்க பொண்ணு செத்துருவா. நாங்க நாளைக்கு காலையில 8ல இருந்து 10 மணிக்குள்ள உங்களுக்கு போன் பண்ணி எந்த இடத்துல நீங்க அந்த பணத்தை டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிடுவோம். நாளைக்கு டெலிவரி வந்து கண்டிப்பா கொஞ்சம் டயர்ட் ஆகுற அளவுக்கு இருக்கும். அதனால நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா ப்ரிப்பேர்டா வாங்க. அதே நாங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை மீறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 100% உங்க பொண்ணு சாவுக்கு காரணம் நீங்க மட்டுமா தான் இருப்பீங்க இப்படின்னு அந்த நோட்ல எழுதி இருந்தது. சரின்னு போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. வீட்டுல கால் வரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அவங்களும் வெயிட் பண்றாங்க. அந்த 2 hours எந்த காலுமே சரி, வீட்டுல யாராச்சும் வந்திருப்பாங்களா, எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாத்தையும் தேட சொல்றாங்க. அப்படி ஜானும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுல தேடும் போது தான் தெரியுது பேஸ்மெண்ட் போறான். அவங்க அப்பா மேல வரும்போது பொண்ணை தூக்கிட்டு வந்தாரு. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு மண்டை ஓடு உடைஞ்சிருக்கு, யாரோ பலமா அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கயிறை வச்சு அவன் கழுத்தை போட்டு இறுக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு சாகுற கவுடல இருக்கும். இவ்வளவு நேரம் அந்த பொண்ணை கடத்திட்டாங்க. பொண்ணுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு பேர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு பேரு ஜான் பென்னட். அவங்க ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 6 தடவை அமெரிக்கன் சைல்டு பியூட்டி குயின் சொல்லிட்டு பட்டம் வாங்கியிருக்காங்க. அவங்க ஃபேமஸா இருந்ததுனால தான் இந்த கேஸ் இன்னும் மிஸ்டீரியஸா போச்சு. அவங்க அப்பா பேரு ஜான் ராம்சே, அவங்க அம்மா பேரு பாட்சி ராம்சே, அவங்க அண்ணன் பேரு பர்க் ராம்சே. இந்த வீட்டுல இவங்க மொத்தமே 4 பேர் தான். இந்த சம்பவத்துல அன்னைக்கு முந்தின நாள், அதாவது டிசம்பர் 25, 1996 என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கிறிஸ்துமஸ் நாளுங்கிறதுனால ராம்சேவோட வீட்டுல பார்ட்டி வச்சிருந்தாங்க. அந்த பார்ட்டில எல்லாருமே நல்லா சாதாரணமா இருந்தது. எப்பவும் பார்ட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டாங்க. உடனே ஜான் பென்னட்டை வந்து அவங்க அம்மா பாட்சி நைட்டு 9 மணிக்கு பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில வந்து பார்க்கும்போது தான் இந்த லெட்டர் கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கதையுமே அதுல இருந்து தான் ஆரம்பிச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அட்டாப்சியில அந்த பொண்ணோட மண்டவோடு உடைஞ்சி அந்த பொண்ணை யாரோ கயிறால கழுத்து நெரிச்சு சாவடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல ஒரு பிளட் சாம்பிள் இருந்திருக்கு. அதுல வந்து டிஎன்ஏ, அந்த பிளட்ல இருக்க டிஎன்ஏ வந்து எடுத்து பார்த்துருக்காங்க. அவங்களோட சஸ்பெக்ட்ஸ் 1,00,000 பேர் கிட்டத்தட்ட. அவ்வளோ பேருமே அவங்க வந்து டிஎன்ஏ மேட்ச் அவ்வளோ பேரையுமே டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு டிஎன்ஏ மேட்ச் ஆகாதனால எல்லாருமே விட்டுட்டாங்க. அதுல மெயின் சஸ்பெக்ட்ஸா வந்து மொத்தம் 6 பேரை வந்து அந்த போலீஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மெயின் சஸ்பெக்ட்ஸ் யாருன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா, செகண்ட் அவங்க அம்மா, தேர்டு அவங்க அண்ணன் பர்க். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு
ஒலிவான ஒரு லேடி, அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அதே மாதிரி அந்த பொண்ணு படிக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூலோட டீச்சர் ஒருத்தர், அவங்களோட பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு. அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து கிறிஸ்மஸுக்கு ஜான் பெனட்டுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு போவார். மொத்தம் இவங்க 6 பேர் தான் வந்து போலீஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளா என்னென்ன காரணத்தினால அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்றேங்க. ஆமா பாருங்க.